மனமேனி புதிதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு முக்கியமான வீடியோவில் கூட சில காரியங்கள் குறித்து நான் பேசும்படிக்கு மிகவும் ஜபத்தோடு பிரயாசத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆகவே இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும்படிக்கு உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ குறிப்பாக பிரதர் ஜான் ஜெபராஜ் குறித்து இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு எந்த சைடு நான் இருக்கிறேன், இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேனா இல்லையா என்பது குறித்து இருக்காது. என்னோடய வார்த்தைகளையும் என்னோடய டோனையும் என்னோடய லாங்குவேஜ் எல்லாத்தையும் நான் ரொம்ப கருத்தில் கொண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் பேசும்படிக்கு நான் முயற்சி செய்கிறேன். திஸ் இஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்டல் வீடியோ. இந்த வீடியோ ஒரு நியாயம் தீர்க்கிற ஒரு வீடியோவாக இருக்காது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பவம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்தாலும் இவ்வளோ நாள் ஏன் நான் வெயிட் பண்ண அப்படின்னா, நிறைய காரியங்களை குறித்து நான் யோசித்து நடந்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களும் ரொம்ப அப்சர்வ் பண்ணி ஜபத்தோடு கூட நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ நான் ஏன் இதை பேசுகிறேன், இதை நான் பேச வேண்டிய அவசியம் என்ன, பிரதர் ஜான் ஜெபராஜ் அவருக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் குறித்து நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். பிரதர் ஜான் ஜெபராஜ் அவர் இப்போ சிறையில் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவரை குறித்து பல விதமான வீடியோஸ் நம்ம பார்க்க முடிகிறது. சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கை திறந்தாலே ஜான் ஜெபராஜ் பற்றி நம்ம பல தரப்பட்ட ஸ்டோரிஸ் நம்ம கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. எல்லாருக்கும் கருத்துக்களை சொல்லுகிற ஒரு உரிமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எல்லா கார்னர்ஸில் இருந்தும், சப்போர்ட்டர்ஸ் சைடில் இருந்தும் இல்லை ஹேட்டர்ஸ் சைடில் இருந்தும் ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி நம்ம நிறையா பார்க்க முடிகிறது. நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் கிறிஸ்டியன்ஸ் இல்லாதவங்க கூட இதற்கு உள்ளே நுழைஞ்சி மீடியான்ற போர்வையில் அவங்க இஷ்டத்துக்கும் பேசுகிறது அப்படியும் நம்ம பார்க்க முடிகிறது. பெரும்பான்மையான வீடியோக்கள், பெரும்பாலும் நம்ம பார்க்குற வீடியோக்கள் ஏதோ அவங்க அதை பேசுகிறவங்க பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்களோட ஓன் ஐடியாஸு இல்லை அவங்க கேட்டது இதவே அவங்க பேசுகிறாங்க. ஏதோ பக்கத்தில் நின்ன ஒரு ஐ விட்னஸ் மாதிரி பேசுகிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே நமக்கு இருக்கிற ரொம்ப ஊர்ஜிதம் பண்ணப்பட்ட உண்மையான செய்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 காரியங்களை சொல்லலாம். முதலாவது காரியம், சகோதரர் ஜான் ஜெபராஜ் தன்னோட மனைவியை விட்டு பிரிந்து வந்துட்டார். கிட்டத்தட்ட 7-8 மாதம் இருக்கும், இல்லை 1 வருஷம் கூட இருக்கும். அவர் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு செய்தி. அதுக்கப்புறமா 2வது காரியமாக, கோயம்புத்தூரில் இருக்கிறவரோட சபை அவர் ஆரம்பித்த அந்த ஒரு டைட்டில் இப்பொழுது இயங்கவில்லை. அதை மூடி இல்லை அவர் சபையை விட்டு வெளியேறி பல மாதங்கள் ஆகிறது. இப்போ அந்த இடத்துல வேற ஒரு டைட்டிலில் சபை இயங்கி வருகிறது, வேறொருவருடைய மேற்பார்வையில். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான ஒரு செய்தி. 3வதாக, 2 வாரங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பதாக சகோதரர் ஜான் ஜெபராஜ் போக்சோ சட்டத்தில் கைது பண்ணி 2 மைனர் சிறுமிகளை செக்ஷுவல் ரீதியாக அசால்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிறார்.
இந்த 3 விஷயங்கள் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், ரொம்ப உண்மையான தகவல்கள். இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம என்ன கேள்விப்படுறோமோ அது எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் இல்லை கேள்விப்படுகிற தகவல்களின் அடிப்படையில் பேசுகிறத நம்ம கேட்குறோம். அதில் உண்மைத்தன்மை நிச்சயமாக இல்லை. நிறைய கேள்விகள் இந்த சம்பவத்திலேருந்து எழும்புகுது. அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நமக்கு விட இப்போ தெரியாது. அதுதான் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம். எல்லா கேள்விகளுக்குமான விடை நம்ம அவசரப்பட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பொழுது அது தவறான பதிலாகவே நமக்கு சேரும். 2 பேரும் ஏன் பிரிஞ்சாங்க நமக்கு தெரியாது. சபையை ஏன் க்ளோஸ் பண்ணாங்க, அதனோட ஃபுல் ஸ்டோரி என்ன, அதுக்கு பின்பதாக ஏதாவது பண மோசடி இருக்கா, அது நமக்கு தெரியாது. பண மோசடி சம்மந்தப்பட்ட கான்வர்சேஷன் நம்ம கேட்க முடிகிறது. அதனோட உண்மைத்தன்மை, உண்மையாக என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. சபை ஒருத்தர் அதே ஆட்களை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. யார் கொடுத்த ஒரு அதிகாரத்தின் பேர் அது நடக்குது. திடீர்னு அவங்க எப்படி பாஸ்டர் ஆகினாங்க அது நமக்கு தெரியாது. திடீர்னு அந்த சபை எப்படி உருவாச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப மாதங்களாக சகோதரர் ஜான் ஜெபராஜ் சபைக்கு வராமல் போனதுக்கான காரணம் நமக்கு தெரியாது. அவ்வளோ நாட்கள் அவர் எங்கே இருந்தார், ஏன் அப்போல்லாம் தன்னுடைய சபை மக்களுக்கு ஒரு ஆடியோ அவர் ரிலீஸ் பண்ணல, ஏன் ஒரு தகவலை பரிமாறிக்கலை நமக்கு தெரியாது. உண்மையாகவே 14 வயசு 17 வயசுக்குட்பட்ட அந்த பிள்ளைகள் செக்ஷுவல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்களா, நமக்கு அந்த உண்மை தெரியாது. அதுக்கப்புறம் சமீபத்தில் அவருடைய மனைவியுடைய தம்பியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க போக்சோவில். அவருக்கும் அந்த 2 பிள்ளைகளுக்கும் இவருக்கும் என்ன கனெக்ஷன்னு பல செய்திகளை நம்ம கேட்குறோம், கேள்விப்படுறோம். தகவல்களில் நிறையா யூடியூப் வாரி வழங்குது. ஆனால் அதனோட உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. ஏன் சகோதரர் ஜான் ஜெபராஜ் மறைஞ்சிருந்தார்? அவர் உண்மையாகவே குற்றம் புரியலன்னா அவர் ஏன் ஓடி ஒளியணும் அப்படின்ற கேள்விக்கு விட நமக்கு தெரியாது. எந்த ஒரு பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறமா அவ்வளோ தைரியமாக குழந்தைகளோட பெயரை கன்சென்ட் கொடுத்து கோர்ட்டில் இல்லை நீதிபதி முன்னால் ஆஜர்படுத்த அவங்களுக்கு ஒரு தைரியம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. யூஷுவலாக அதை கொஞ்சம் மூடி மறைக்க தான் நம்ம பார்ப்போம். இதில் குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்கிறத நம்ம கருத்தில் கொண்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம அதில் அணுகுவோம். அவ்வளோ ஈஸியாக குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட நாம் இதை பொது வெளியில் கொண்டு வர தயங்குவோம். ஆனால் இந்த கேஸில் பெற்றோர்கள் இல்லை கேர் கிவர்ஸ் அந்த அளவுக்கு கேஸ் போடுற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஏன் போனாங்க நமக்கு தெரியாது. சகோதரர் ஜான் ஜெபராஜ் உண்மையாகவே இன்னோசென்ட்டா, அவர் மீது உண்மையாகவே இல்லை அபாண்டமாக பழி சுமத்தப்படுகிறதா, அது நமக்கு தெரியாது. வேறு யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, இதில் வேறு ஏதாவது பண மோசடிகள் இருக்கா, வேறு ஏதாவது உள்குத்து போன்ற காரியங்கள் இருக்கா, அதுவும் நமக்கு தெரியாது. ஒன்று தெரியும், ஜான் ஜெபராஜ் அவர்கள் இப்போது சிறையில் இருக்கிறார். அது மட்டும் நமக்கு தெரியும். இதெல்லாம் உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்களான்னா இல்லை. கொஞ்சம் ஜான் ஜெபராஜுடைய சகோதரர் ஜான் ஜெபராஜுடைய வாழ்க்கையை நம்ம
பின்னோக்கி பார்ப்போம். நிறையா சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். மேடையில் அவர் உருகி பேசினதை நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். அது எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இந்த தம்பி வந்திருக்கிற அப்படி சொல்லிட்டு எனக்குமே கூட ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குது. ஏன்னா நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்கிறேன். அவரோட ஹம்பிள் பிகினிங் நமக்கு தெரியும். அவரோட ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியும். அவர் அழகாக பாட்டு பாடுவார் அப்படின்னு தெரியும். அழகாக லிரிக்ஸ் எழுதுவார்னு தெரியும். ஒரு ஸ்டேஜை வந்து ஒரு க்ரௌட் புல்லிங்காக எப்படி பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அவரோட லெவி ஆல்பம்ஸ், அதனோட பாடல்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ அருமையாக எழுதப்பட்டது. அது தமிழ் பேசுகிற எல்லா கிறிஸ்தவ உலகத்திலும் அது எப்படி ரீச் ஆச்சு, இளம் பிள்ளைகள், இளம் வாலிப பிள்ளைகள் எப்படியெல்லாம் அந்த பாடல்னால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, இல்லை ஒரு இம்பேக்டுக்குள்ளே அவங்க போனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, ஃபேம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது, மற்ற உலகத்தார் பண்ணுற மாதிரியே இவருக்கும் அந்த ஒரு சறுக்கல் இருந்தது அப்படின்றத யாராலும் மறுக்க முடியாது. பாப்புலாரிட்டி வந்ததுக்கப்புறமா அவரோட ஃபோக்கஸ் மணி மேலே கொஞ்சம் போச்சு அப்படின்றதில் யாராலும் மறுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இவ்வளோ ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணோன்னா இவ்வளோ காசு கொடுத்தா தான் வருவார் அப்படின்றத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அது வந்து ரொம்ப உண்மை அப்படின்றது எனக்கு உண்மையாக அது தெரியும். இவர் வளர்ந்த ஒரு சமயத்தில் தான் நானும் பாடல்களை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு முறை பல்ப் சாங் அப்படின்றத நான் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல்ப் சாங்கை பண்ணதுக்கப்புறமா அதுதான் முதல் முறையாக சகோதரர் ஜான் ஜெபரா என்னோடய இன்பாக்ஸுக்கு வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். அந்த பாட்டை ரீஷேர் பண்ணார். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய அளவு கான்டாக்ட் கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அவருடைய ஃபோக்கஸ் வந்து ட்ரிஃப்ட் அப் டு மணி, அதாவது பணத்துக்கு நேராகவும் புகழுக்கு நேராகவும் போயிட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் மட்டும் இல்லை, சபை தலைவர்கள், சபையின் மேலே உண்மையாக கரிசனம் கொண்டு இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய டாக்ட்ரின்ஸில் பெரிய கேள்வி எழும்ப ஆரம்பித்தது. பர்டிகுலராக ஹைப்பர் கிரேஸ், அதீத கிருபை சம்பந்தப்பட்ட பிரசங்கங்களை அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பாடல்கள் எந்த அளவுக்கு வாலிபர்களை அட்ராக்ட் பண்ணிச்சோ அதே போல் அவருடைய உபதேசங்களும் நிறைய பேரை வந்து மிஸ்லீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ராங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வேதத்துக்கு புறம்பான முறையில் தேவ பயம் அற்ற ஆராதனை முறைமைகளை ஸ்டேஜில் நம்ம பார்க்க முடிஞ்சது. டான்ஸ் ஆடுறதோ இல்லை லைட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறதை குறித்து நான் அதிகமாக அது ஒரு பெரிய விஷயமாக நான் இந்த இடத்துல சொல்ல வரலை. ஆனால் பொதுவாக அவருடைய ஆராதனை முறைமைகள் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது, கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச உண்மை அது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அவருக்கு எதிரான கன்ஃப்ரண்டேஷன் வரும்பொழுது அவருடைய ஆட்டிடியூட், அவர் அவைகளை எதிர்கொண்ட விதம் முகம் சுளிக்க வைச்சது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சீனியர் லீடர்ஸ் எல்லாம் கூட அட்வைஸ் பண்ணும் பொழுது அவர்களை குறித்து தவறான முறையில் அதை கேலிக்குள்ளாக்கி மாக் பண்ணி ட்ரால் பண்ணி ஸ்டேஜில் யூத்துங்களுக்கு மத்தியில்
எல்டர்ஸை மதிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பாஸ்டர் எனப்படுகிற அவர் எல்டர்ஸை மதிக்காமல் அவங்கள கேலி பண்ணது ரொம்ப ஒரு பெரிய தவறான காரியமாக பார்க்கப்பட்டது. பலருடைய நல்ல ஆலோசனைகளை அவர் நெக்லெக்ட் பண்ணிட்டார். பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, அவைகளை அவர் உதாசீனப்படுத்திட்டார். அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேர் சொல்லி இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். வேதத்துக்கு புறம்பான முறையில் நடைபெறுகிற ஊழியங்களை குறித்து நான் எப்போவுமே வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு வர்றது என்னை தெரிஞ்சவங்களுக்கு, க்ளோஸாக என்னை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 2017, 2018 போன்ற காலங்களில் எல்லா ஊழியக்காரர்களும் தவறு செஞ்சாலும், யார் தவறு செஞ்சாலும் நிச்சயமாக தட்டி கேட்கணும். அதை பார்த்துட்டு அமைதியாக போகக்கூடாது. ஆனால் இவர் ஒரு பேசும் பொருளாக ஆனதுக்கான காரணம் இவர் மாத்திரமே. கிரிட்டிசிசத்தை இவர் எப்படி அணுகுனார் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். அதுவே அவருடைய சர்க்கிளுக்கு ரொம்ப காரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லலாம். அப்போது சில வேளைகளில் அவருடைய தவறான முறைமைகளை வேத ஆதாரத்தோடு வசனத்தோடு ஒப்பிட்டு நான் அவரோட பெயரை கூட அடிக்கடி நான் குறிப்பிட மாட்டேன். எந்த ஒரு ஊழியரையும் இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்றதில் நான் உறுதியாக இருக்கிறேன் இப்போ வரைக்கும். அப்படி நாம் பதிவுகளை போடும் பொழுது அவர் என்னை பிளாக் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, என்னை அப்யூஸ் பண்ணி என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி என்னை ரொம்ப திட்டியிருக்கிறார். இது எனக்கு உண்மைன்னு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மன உளைச்சலுக்குள்ளாகி ஃபேஸ்புக்கிலேருந்து விட்டு வெளியே போனேன் கொஞ்ச நாட்கள். ஆனாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு நிமித்தமாக அவரை நான் மன்னித்து தொடர்ந்து அவருடைய பாடல்களை பாடி, அவரோட பாடல்கள் எப்பெல்லாம் நல்ல பாடல்கள் வருதோ அப்போல்லாம் அதை ரீஷேர் பண்ணி ஃபேமிலியாக பாடி நான் வீடியோக்களை போட்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். தப்பு பண்ணால் என்கரேஜ் பண்ணுறதும், தப்பு பண்ணால் தட்டி கேட்குறதும், சரியான காரியத்தை செஞ்சால் என்கரேஜ் பண்ணுறதும் நல்ல ஒரு பழக்கமாக நான் எப்போவுமே அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் காலப்போக்கில் அவரோடு கூட எந்த கான்டாக்டும் எனக்கு கிடையாது. அவரை பற்றி பேசுகிறது நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். தொடர்ந்து அவரை நான் நேசிச்சுட்டே இருந்தேன், நேசிப்பேன். பிகாஸ் ஐ எம் ஃபில்ட் வித் காட்ஸ் லவ். கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவனாய் நான் இப்பவும் இருக்கிறேன். இப்போ நான் பல அவர் குறித்த நெகட்டிவான காரியங்களை ஷேர் பண்ணேன் இல்லையா? அந்த நெகட்டிவ் காரியங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுடுங்க. கிறிஸ்துவோட அன்பு ஒரு பக்கம் இருக்குது. ஒருவேளை அவர் உண்மையாகவே தன்னுடைய தவறுக்கு வருந்தி ஆண்டவரிடத்தை மன்னிப்பு கேட்டிருந்தார்னா, நானோ இல்லை மற்றவங்களோ அவர் மேலே வச்ச எல்லா தவறுகளும் எல்லா பாவங்களும் ஆண்டவர் ஒரு நொடியில் அப்படின்றதுக்குள்ளே அவர் அதை கழுவி நீக்கி போடுறார். நாம் செய்கிற பாவங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது, அதை விட்டு விடும் பொழுது தேவனுடைய இரக்கம் பெறுகிறோம். அதனால் எனக்கு பழைய பாவங்களை குறித்தோ பழைய தவறான காரியங்களை குறித்தோ எனக்கு பெரியசாக இப்போது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பழைய பாவங்களை குறித்து நம்ம தோண்டி எடுத்து பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம யாருமே அதுக்கு தகுதியானவங்களாக இருக்க முடியாது. கரெக்டாக?
அதே போல தான் இப்போ நான் லிஸ்ட் அவுட் பண்ண நிறைய காரியங்கள், என்னையும் அவர் வந்து அப்யூஸ் பண்ணார் அப்படின்றது எல்லாமே நான் மன்னிச்சிட்டேன். ஆண்டவரும் அதை மன்னிச்சிட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அது எல்லாமே இப்போது அந்த பேப்பர் வந்து பிளாங்க் ஆகிடுச்சு. அதை பற்றி இப்போ நான் பேசவே வரலை. இப்போ என் மேலே பெரிய சிம்பத்தைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் உங்கள் கையில் சொல்லலை. பட் எப்பாவது சகோதரர் ஜான் ஜெபராஜுடைய மறுமுகம் இன்னசென்ட்டான ஃபாலோவர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு நான் எப்போவுமே நினைப்பேன். சகோதரர் ஜான் ஜெபராஜுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேஸ் இருக்குது. அவரை நேசிக்கிற நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு அவரோட ஒரு ஃபேஸ் தெரியும். அவர் கண்ணீர் விட்டு அழுது தெரியும். ஸ்டேஜில் டான்ஸ் பண்ணி ஆராதனைக்குள்ளே அவங்கள லீட் பண்ணது தெரியும். உதவி செஞ்சது தெரியும். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவருக்குள்ளே அவர் உங்களை நடத்தினார். அது நிமித்தமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே ஒரு பக்தி வைராயத்துக்குள்ளே வந்திருக்கலாம். அது ஒரு ஃபேஸ். இன்னொரு ஃபேஸ் இருக்குது. அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்படியெல்லாம் கூட அவர் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாமே உண்மை. நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை. இட்ஸ் அப் டு யூ வெதர் யூ வில் பிலீவ் இட் ஆர் நாட். இது அவங்கவுங்களோட உரிமை சம்மந்தப்பட்டது. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரை நேசிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா அது உங்களோட ரைட்ஸ். உங்களுக்கு எப்படி ஒரு ரைட்ஸ் இருக்கோ அதே போல் நிறைய பேருக்கும் ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் அவரை நேசிக்கிறதுக்கு ஏற்ற சில காரணங்கள் அவரிடத்துல இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது போல் அவரை எதிர்க்கிறதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால தான் அவரை எதிர்க்கிறாங்க அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபாலோவர்ஸ்க்கும் சப்போர்ட்டர்ஸ்க்கும் சில காரியங்களை நான் சொல்லும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். ஒருத்தவங்களை குறிப்பாக தேவனோட ஊழியக்காரரை நேசிக்கிறது நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அதில் கோயிங் டூ ஃபார்ன்னு ஒரு எக்ஸ்டென்ட் இருக்குது. அதுதான் நீங்கள் பண்ணுறதா நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது நான் சொன்னேன் இல்லையா 2 ஃபேஸ் இருக்குதுன்னு. அதில் ஒரு ஃபேஸை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு சிம்பத்தைஸ் பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. I request you all to be genuine, honest about the truth. அதே போல் பொதுவாகவே சகோதரர் ஜான் ஜெபராஜன் கிடையாது, எந்த ஒரு தேவ ஊழியரையும் தயவு செய்து ஐடலைஸ் பண்ணாதீங்க. அவங்கள சினிமாக்களில் பண்ணுற மாதிரி செலிப்ரிட்டி ரேஞ்சில் வைக்கிறதுக்காக அவங்கள கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கலை. ஊழியம் அப்படின்னாவே தர லோக்கலில் இறங்கி மண்ணில் இறங்கி கீழே இறங்கி தாழ்ந்து மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறது, சேவை செய்கிறது. அதுதான் தேவன் சொல்லி கொடுக்குற ஊழியம், வேதம் சொல்லி கொடுக்குற ஊழியம். ஸ்டேஜ் மேலே ஏறி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கிற காரியங்களை பண்ணுறது மட்டுமே ஊழியம் கிடையாது. அப்படி பண்ணும் பொழுது செக்குலர் இண்டஸ்ட்ரியில் பார்க்குற மாதிரி, இளையராஜாவுக்கு இருக்கிற மாதிரி, ரஹமானுக்கு இருக்கிற மாதிரி ஃபேன்ஸாக தான் நீங்கள் உருவாவீங்க. அது கிறிஸ்துவனுடைய சிந்தை அல்ல, அது கிறிஸ்துவனுடைய வழியும் அல்ல. ஆண்டவர் சொன்னார், உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொன்னார். ஒவ்வொரு சீஷனோட வேலையும்
தனக்கு கீழே இருக்கிறவனை சீஷனாக மாற்றுறது, ஆண்டவருக்கு சீஷனாக மாற்றுறது, தன்னுடைய ஃபாலோவரை மாற்றுறது கிடையாது. நீங்கள் ஃபாலோவர்ஸை மாத்திரம் இருக்கிறீங்கன்னு ரொம்ப பரிதவித்து நான் இதை சொல்கிறேன். மியூசிக் கிரேசினஸ் பற்றி மியூசிஷியன் ஆகிய எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மியூசிக் கேன் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ ட்ராப் so that you could be misled. நீங்கள் தவறான திசையை நோக்கி போகிறதுக்காக பிசாசு பயன்படுத்துகிற ஒரு தந்திரமாய் இசை இருக்கக்கூடும், இன்க்ளூடிங் கிறிஸ்டியன் காஸ்பல் மியூசிக். பிசாசு அது ரொம்ப தந்திரமாக யூஸ் பண்ணுறான் பிரியமானவர்களே. அந்த இசை தேவனிடத்தில் தேவனை நோக்கி உங்களை சேர்த்ததா இல்லை பர்ஃபார்மரை நோக்கி சேர்த்ததா அப்படின்ற கேள்விக்கு உங்கள் மனசாட்சி பதில் சொல்லட்டும். பாடல்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, பாடல்கள் எந்த அளவுக்கு தேவனோடு உங்களை ஐக்கியத்துக்குள்ளா இன்னும் க்ளோஸராக இணைச்சிச்சு, பாடல்கள் எந்த அளவுக்கு உங்களை ஒரு மிஷனரியாக ஆக்கிச்சு, பாடல்கள் எந்த அளவுக்கு உங்களை ஜபம் பண்ண வச்சிச்சு. வெறும் டான்ஸ் பண்ண தான் அது வச்சிச்சு அப்படின்னா, வெறும் அழ மட்டும்தான் என்ன வச்சிச்சு அப்படின்னா, அந்த பாடல்களை நோக்கி நீங்கள் கொஸ்டின் பண்ணணும். அது தவறான பாடல்களாக இருக்கக்கூடும். இப்போது பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் சிறையில் இருக்கிறாரு. அவர் மேலே பொய் வழக்கு போட்டாங்க, அதனால் நாங்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கிளம்புறீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவ மதத்தை அவர் பரப்ப போகும்பொழுது எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால் அவர் தாக்கப்பட்டார். அப்புறம் அவர் பதிலுக்கு தாக்குதல் பண்ணார். அதனால் போலீஸ் அவரை பிடிச்சின்னு போய் உள்ளே வச்சிச்சு அப்படின்ற மாதிரி கேஸ் கிடையாது. இது ஒரு பாலியல் புகார், செக்ஷுவல் அசால்ட் சம்மந்தப்பட்ட ஒரு புகார். போக்சோ ஆக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ட். அதை பல என்கொயரிக்கு அப்புறமா, பல ஸ்டேஜஸ்க்கு அப்புறமா தான் அந்த கேஸே ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கினீங்களான்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், ஃபைட் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ் அண்ட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட பலத்தை நிரூபித்து நாங்கள்லாம் ஒன்றா திரண்டு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற, அபாண்டமாய் பழி சுமத்தப்பட்டிருக்கிற சகோதரர் ஜான் ஜெபராஜை வெளியே கொண்டு வரத்துக்கு நாங்கள் போராடுவோம் அப்படின்றீங்கள. மிஷனரிகள் மரிக்கும் பொழுது, தாக்கப்படும் பொழுது எங்கே இருந்தீங்க? இந்த மாதிரி ஒரு ஒன்னஸ், இந்த மாதிரி ஒரு ஒன் வாய்ஸ் அப்போ இருந்துச்சா? நீங்களே உங்களே கேட்டுக்கோங்க. அண்ட் இஸ் இட் த ரைட் வே டு ப்ரொட்டஸ்ட்? அதிகாரம் உள்ள யாவருக்கும் கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். சகோதரர் ஜெயிலில் இருக்கிறாரு, கேஸ் நடக்குது, இன்ட்ரோகேஷன் நடக்கும், யார் என்ன பண்ணாங்கன்றது எல்லாமே வெளியே வரும். அவர் தப்பு செய்யாத பட்சத்தில் கவர்மெண்ட்டே அவரை ரிலீஸ் பண்ண போகுது. அது உண்மை, அது நடக்கும். அதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஆதங்கமும் அதுதான். அவர் அது பண்ணியிருக்கக்கூடாது, அவர் ரிலீஸ் ஆகணும், அவர் நல்லா இருக்கணும், அதுதான் நான் விரும்புகிறேன். ஒபே த அத்தாரிட்டிஸ். நீங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நீங்கள் நன்மைன்னு செய்கிற சில காரியங்கள் இந்த கேஸில் அவருக்கு எதிராக திரும்பக்கூடும். எனக்கு அவரோட பாடல்கள், ஏன்னா நிறையா விஷயங்களை எனக்கு
எப்படி ஒரு நெகட்டிவ் சைடு எனக்கு தெரியுமோ அதே போல் பாசிட்டிவ் சைடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னல. அவருடைய லிரிக்ஸ் ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம். ஒரு வசனத்தை எடுத்து இந்த அளவுக்கெல்லாம் கூட எழுத முடியுமா, இப்படியெல்லாம் கூட திங்க் பண்ண முடியுமா அப்படின்னு என்னை யோசிக்க வச்சார். ஒருவேளை அது எனக்கு தெரியாமலே அந்த ஒரு ஞானம் இல்லை பழக்கம் எனக்கும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் யார்கிட்ட வேணுனாலும் கற்றுக்கலாம், கரெக்டாக? ஸோ when we talk about appreciating the right thing, we also have to confront the bad things. நீங்கள்லாம் வந்து சிம்பத்தைஸ் பண்ணுறீங்க, அவர் வந்து அது பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. தீத்து 1:6 மற்றும் 7 இப்படியா சொல்லுகிறது. கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனாகவும் துன்மார்க்கனென்றும் அடங்காதவர்களென்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனமாகிய ஒருவனாக இருந்தால் அவனையே ஏற்படுத்துங்கள். அதே சமயத்தில் 1 தீமோத்தேயர் 2:3-7 ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோகிதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாக இருக்கணும். அவன் மதுபான பிரியவனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாக இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாம் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இங்கே பிரச்சனை என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, குற்றம் சாட்டப்படுகிற அளவுக்கு ஏன் காரியம் கைமீறி போச்சு? தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், மீனிங் சகோதரர் ஜான் ஜெபராஜ் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த முடியல அவரால், கரெக்டாக? அதனால தான் வெளியே போயிட்டார். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அந்த சகோதரி மேலேயும் அபாண்டமான பழி சுமத்துறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை பொய்யாக கூட இருக்கலாம். பட் தெரியாத விஷயங்களை நம்ம பேசுவதில் அர்த்தம் இல்லை. அதில் இன்னும் பல டேமேஜை தான் நம்ம க்ரியேட் பண்ணுகிறோம் என்றதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதது எப்படி சபையை நடத்துவான்? யோசித்தீங்களா? இப்போ நான் பேசுகிறது வேறு யாரோ சொல்லி நான் பேசலை. முக்கியமான விஷயம், நம்ம ஃபாலோவர்ஸ், ரசிகர்கள், ஃபேன்ஸ், நீங்கள் யோசிக்கிறது என்னன்னா, சகோதரர் ஜான் ஜெபராஜ் தான் ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ நோட்டை சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது டிவோர்ஸ் ஒரு வேளை ஆச்சானா இன்னொரு பெண்ணை நான் பார்த்துருக்கேன், அந்த பெண்ணோட ஃபேமிலியோடு நாங்கள் போய் பேசிட்டோம், அந்த பொண்ணு கூட நான் வெளியெல்லாம் போனேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி நீங்கள் யாரையும் ஏன் பேச மாட்டேன்றீங்க? அதை பற்றி ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க? ஒரு பாஸ்டர் செய்யக்கூடிய காரியமாக அது? மனைவி மற்றும் பிள்ளை இருக்கும் பொழுது டிவோர்ஸ் கிடைக்காம இருக்கிற பட்சத்தில் இன்னொரு சகோதரியோட திருமண பந்தம் செய்யறதுக்கான முயற்சிகளில் இறங்கலாமா? நீங்கள் உங்களை கேட்டுக்கோங்க. குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும் அப்படின்னு தேவோட வார்த்தை சொல்லுகிறது. டு நாட் ஜட்ஜு, டு நாட் ஜட்ஜுன்னு அதே தான் பேசுகிறீங்களே தவிர குற்றம் சாட்டப்பட்டுட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறதுனால நியூஸ் வெளியே போகல, ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் எல்லா மீடியாலையும் இது பேசப்படுறதுனால வெளியே போச்சு. இப்போ என் மேலே நீங்கள் கோபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. இல்லை என்ன மாதிரி சில பேர் அட்வைஸ் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்க மேலே கோவப்பட்டும் பிரயோஜனம் கிடையாது.
ஃபர்ஸ்ட் ஆக்டுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது ரியாக்ஷனுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் என்ன? ஏன் அவருக்கு விரோதமாக இவ்வளோ எதிர்ப்பு? ஏன் அவருக்கு விரோதமாக இவ்வளோ போராட்டம்? ஒருவேளை தவறு அவர் பட்சத்தில் இருக்கலாமே, எல்லாம் கூட இருக்கலாம். பட் இருந்தா யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் சபை என்ன பண்ணணும் அப்படின்றத குறித்து பார்க்கும்பொழுது, ஸ்டாப் ஐடலைசிங் எனி மேன் ஆஃப் காட். செலிபிரிட்டிஸத்தை தயவு செய்து கட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஊழியக்காரரும் பிரபலமாக்க முயற்சி பண்ணாதீங்க. பிரயோஜனமாக அவங்கள நடத்துங்க. சோஷியல் மீடியா இல்லாத ஒரு உலகத்தில் ஒரு ஊழியம் எப்படி நடக்குமோ அப்படி நடத்துகிறவன், அப்படி ஊழியம் செய்கிறவனை நீங்கள் கனம் பண்ணுங்கள். அப்படிப்பட்டவங்களை அடையாளம் காணுங்க. அப்படிப்பட்டவங்களை சபையில் பயன்படுத்துங்க. பணத்தையோ பிரபலத்தையோ நீங்களும் முதன்மைப்படுத்தாதீங்க. அதை முதன்மைப்படுத்துகிறவங்கள நீங்கள் தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க, என்டர்டெயின் பண்ணாதீங்க. 1 யோவான் 4:1 எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பாமல் எல்லா ஆவிகளையும் சோதித்து பாருங்கள். எபேசியர் 5:11 எக்ஸ்போஸ் ஃப்ரூட்லெஸ் ஒர்க்ஸ் ஆஃப் டார்க்னஸ். பாவத்தை குறித்து சபைக்கு எச்சரிக்கை செய்து உணர்த்துவித்து பிரசங்கங்களை செய்யுங்க. ஆரோக்கிய உபதேசத்தை குறித்தும் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறதையும் நீங்கள் தயவுசெய்து கடைப்பிடிக்க ஆரம்பிங்க. கம் பேக் டு த ஸ்கிரிப்சர், கம் பேக் டு த ட்ரூத், கம் பேக் டு த பைபிள். ஆசீர்வாதங்களை குறித்து, மெட்டீரியலான ஆசீர்வாதங்களை குறித்து, கம்ஃபர்டபுளான லிவிங்கை குறித்து போஸ்ட் பண்ணி பிரசங்கம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள், இல்லை மினிமைஸ் பண்ணுங்கள். மியூசிக்கு, எமோஷன்ஸு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே நமக்கு ஒரு ட்ராப் அமையக்கூடும். இது எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு, சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முக்கியமாக பகுத்தறியுங்க. பார்க்குற எல்லாத்தையும் நம்பாதீங்க. பார்க்குற எவரையும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி யார் கொண்டு வராங்களோ அவங்கள மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். சகோதரர் ஜான் ஜெபராஜ், ஒருவேளை இந்த வீடியோ இல்லை இந்த செய்தி உங்களுக்கு வந்துச்சானா, ப்ளீஸ் கம் பேக் டு த கிராஸ். நீங்கள் அதிகமாக பேசுகிற கிருபை இன்னும் இருக்குது. நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு தேவனிடத்தில் வந்தால் இரக்கம் பெறுவீங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்கள் ப்ரெசனில் இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் விட்டு வெளியே வந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கை மாறும். 1 யோவான் 1:9 சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும். இஃப் வி கன்ஃபஸ் அவர் சின்ஸ் இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் டு ஃபர்கிவ். அது ஜெயிலில் நடந்தாலும் சரி, ஜெயிலுக்கு வெளியே வந்து நடந்தாலும் சரி, transformation of life is very important. நம்ம எவ்வளோ நாளைக்கு நம்மளையும் மற்றவங்களையும் கடவுளையும் கூட ஏமாற்றிட்டு இருக்க முடியும்? என்னோட விஷ் சம்டைம் இப்படி இருக்கும் பாருங்களேன். எனக்கு நிறையா கனவுகள் வரும். அதாவது நானும் சகோதரர் ஜான் ஜெபராஜ் சேர்ந்து சாங்ஸ் பண்ணுற மாதிரி, கம்போஸ் பண்ணுற மாதிரி, அவர் எங்கள் வீட்டில் தங்குற மாதிரி, இந்த நேரத்தில் அவரை நான் கேர் பண்ணுற மாதிரி. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண போகும்போது கூட ஃபாலோவர்ஸ், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சோ அதே போல் எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா உண்மையான அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற யாரும் அதை கஷ்டத்தோடு தான் பார்ப்பாங்க, அதை பார்த்து சிரிக்க மாட்டாங்க. நானும் அதை கஷ்டத்தோடு தான் பார்த்தேன். இந்த நிலைமைக்கு அவர் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். ஐ டோன்ட் ஹேட் ஹிம். இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக நான் ப்ரே பண்ணேன், அவரோட வாழ்க்கைக்காக. என்னோட ஒரே ஒரு வாஞ்சை, அவர் தன்னுடைய ஒரிஜினல் ஒய்ஃப்
சகோதரியோடு இணைஞ்சு, பிள்ளையோடு இணைஞ்சு தன்னுடைய திருமண வாழ்க்கை அவர் வந்து ஹானர் பண்ணணும். தேவனுடைய சமூகத்தில் இணைஞ்சு அந்த கவர்னண்ட்டை எடுத்துக்கிட்டு உடன்படிக்கையை எடுத்து அந்த கல்யாணத்தை பண்ணார்ல, அதை அவர் ஹானர் பண்ணணும். எந்த காரணத்தை கொண்டும் அதை விடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், தேவனோட மனுஷர்களோடு ஒப்புருவாகட்டும். கொஞ்ச நாள் கழித்து அவர் தன்னுடைய மினிஸ்ட்ரிஸை அவர் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் என்னோட வாஞ்சை. சர்ச், சபையே, இது ஒரு வேக்கப் காலாக நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருக்குது. ரவி ஜாக்கரியாஸ் நம்ம மறக்க முடியாது. அது ஒரு எக்ஸாம்பிள் போதும். தப்பு பண்ணியிருந்தால் தப்பு தான். அந்த தப்பை வந்து நம்ம மூடி மறைக்கிறத விட அதுக்கான ஜஸ்டிஸ் கேட்குறது தான் பிப்ளிக்கல். எஸ், we can forgive. நம்ம அவரை மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா, இட்டர்னல் கண்டம்னேஷனுக்குள்ளே அவர் போகக்கூடாது, அதனால் அவரை மன்னிக்கணும். ஆனால் தேசத்தில் சட்டம்னு ஒன்று இருக்குது, லா அண்ட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எந்த ஒரு குடிமகனும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேவனோட வார்த்தைக்கு அதிகமாக தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு மேலே டோன்ட் ஜட்ஜ் அப்படின்ற வசனத்தை தயவுசெய்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்தாதீங்க. அதே போல் ஊழியக்காரர்களை வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த முட்டாள்தனமான அந்த யோசனையை தயவுசெய்து விட்டுட்டு வாங்க. அதை ஒரு ஷீல்டாக தயவுசெய்து பயன்படுத்திக்காதீங்க. நிறைய பேரோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு தேவனோட வசனத்தை ஒரு ஷீல்டாக பயன்படுத்தாதீங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. டு நாட் ஜட்ஜுன்றதை மட்டும் நீங்கள் பார்க்குற, நீங்கள் ஜட்ஜ் ரைட்லி அப்படின்றது பார்க்க மாட்டேன்றீங்க. தோற்றத்தின்படி நீதி செய்யாமல் நியாயம் தீர்க்காமல் நீதியின்படி நியாயம் தீருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது யாருமே பேச மாட்டேன்றீங்க. பிளைண்டாக ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறீங்க. அவரோட ஆவியை டெஸ்ட் பண்ணுறது கிடையாது. அவங்களோட கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் அப்படின்னாரு. அதையும் நம்ம செக் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அவரோட பாடல்கள், எஸ் ஐ அக்ரி, அவரோட பாடல்கள் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்துச்சு. ஆனால் அதுவே டிபேட்டபிள் இல்லையா? அவரோட பாடல்களுக்கு போனால் அதுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஒருத்தர் நல்லா சாங் பாடி, நல்லா பாட்டு பாடி, நல்லா பர்ஃபார்மர் ஆகி நிறைய யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் பண்ண குற்றமெல்லாம், ஒருவேளை அவர் குற்றங்களை பண்ணியிருந்தா அதெல்லாம் குற்றம் இல்லை அப்படின்னு ஆகிடுமா? இல்லை சட்டம் அவரை தண்டிக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா? அதுக்கப்புறம் ஊழியக்காரர்கள் இப்படி சொல்லிட்டா நீங்கள் இப்படி தண்டிக்கப்படுவீங்க, இப்படி செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டு மிரட்டுறது. நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே? தொடர்ந்து நம்ம ஏமாத்திட்டு இருக்க முடியாது. இந்த வீடியோ காசிப் பண்ணுறதுக்காக கிடையாது. இது ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ. இதை பேசிக்கிட்டு இருக்கிற நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்கிற, அப்போ நீ ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக இருக்கிறன்னா தப்பை தட்டி கேட்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்தீங்களான்னா, இந்த உலகத்தில் கன்ஃப்ரண்டேஷன், ரெபியூக்கிங், ட்ரைனிங் இன் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு வேதத்தில் பார்க்குற காரியங்கள் எதுவுமே சாத்தியம் இல்லை. ஒருத்தரை தாங்கி ஒருத்தர் குற்றங்களை அறிக்கையிட்டு
அவங்கள திருத்தி வாழ்கிறது தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை. உங்களில் ஒருத்தன் திசை மாறி போனால் அவனை நீங்கள் ஆண்டவரிடத்தில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட வார்த்தை சொல்லுது. இந்த மாதிரி காரியங்கள் வெளிநாடுகளில் நடக்கிறத பார்த்துருக்குறோம், ஜெயிலில் போட்டுருக்கிறத பார்த்துருக்குறோம். இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. இது நடந்திருக்கக்கூடாது. இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறத்துக்கு ப்ரே பண்ணுவோம். ஒருவேளை சகோதரர் ஜான் ஜெபராஜ் குற்றமாக நிரூபிக்கப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சா கூட அவர் பாவத்தை அறிக்கையிட்டு அவர் ஜெபம் பண்ணால் எவ்வளவோ அக்யூசேஷன்ஸ் அவர் மேலே இருக்கோ அது எல்லாமே ஆண்டவர் நீக்கி போட்டுருவார். அதில் சந்தேகமே இல்லை. அவர் எட்டர்னல் லைஃப்குள்ளே போவார். அது ஒரு ஆப்ஷன். இல்லை நான் முன்ன மாதிரி தான் இருப்பேன், யாரையும் மதிக்க மாட்டேன், யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன், என் இஷ்டம் என் வழி வேறு மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தார்னா அதுக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும். இது அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே கூட. பிரசங்கத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இப்போ இவர் தான் மாட்டியிருக்கிறார், அதனால் இவரை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்னும் எவ்வளோ பேர் எத்தனையோ குற்றங்களை பண்ணிவிட்டு சுலபமாக அவங்க வெளியே இருக்கிறாங்க. அதனால் அவங்க நீதிமான்கள் அப்படி இன்னும் கிடையாது. ஆனால் இப்போ அவர் ப்ரிசனில் இருக்கிறாரு, அவர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ட்ரூத்தை ஃபாலோவர்ஸ், அவரோட வெல் விஷஸ் எல்லோரும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கூடி சீக்கிரத்தில் எல்லாமே நன்மையாக மாறும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் சம நிலைமையில் இருக்கிறது தான் நம்மளோட ஸ்டாண்டாக இருக்கணும். பிரியமானவர்களே, பாதிக்கப்பட்ட எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஒரு பக்கம் சாயாதீங்க. சகோதரர் ஜான் ஜெபராஜை நீங்கள் தூக்கி வச்சு வஸ்திரத்தை வச்சு கீழே போடவும் வேணாம், திருப்ப அவரை உசிப்பேத்தி திருப்ப மேலே தூக்கி வைக்கவும் வேணாம். ஊழியக்காரர்களாக நடத்துங்க. ஊழியக்காரர்களாக ட்ரீட் பண்ணுங்க. May God protect the innocent, correct the guilty, and purify His church. God bless. அவர் மனுஷன் போல மனசையே ஆராய அவருக்கு தெரியும். வெளிப்புறமாக அவர் பார்க்கிறதும் இல்லை, அடுத்த கட்ட பிளானும் அவருக்கு புரியும்.